ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய், பட்டை, 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்து இப்போ நல்லா வதக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 2 பெரிய சைஸ் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நான் காடையை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 4 காடை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எத்தனை காடை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வதக்கி நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கலாம். சரி, இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 15-20 நிமிஷம் கழித்து இப்படி கொதிச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரி டைமில் நான் ஒரு 1/2 மூடி தேங்காவை விழுதாக அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அப்போ கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான காடை குழம்பு ரெடி. இது ரைஸ், சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி